ஹாய் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதுதான் என்னோடய பொங்கல் பாத்திரம். சின்னதாக ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கு மேலே இருக்கிறது வெண்கலம். இது அரிசி போடவும் கொஞ்சம் கரண்டி ஒன்று ஃபஸ்ட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் அரிசி போது நானும் சபரி மட்டும்தான். அதுக்காக அதை ஊற வச்சுட்டு கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து சாமிலாம் நேரமாக சாமிலாம் வந்து குளிச்சுட்டு எடுத்து தொடச்சி கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுட்டு ஒரு வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு படைக்கிறதுக்குன்னு மட்டும் இதை மட்டும்தான் பண்ணினேன். அப்புறம் மித்திரனை குளிக்க வச்சு மித்திரனுக்கு மட்டும் ஒரு புது ட்ரெஸ் போட்டு நான் ஃபோட்டோ பிடிச்சாச்சு. அவ்வளோதான் பொங்கல் இந்த வருஷம் முடிஞ்சது. ஊருக்கு போயிருந்தால் ஏதாவது பண்ணியிருக்கலாம். இங்கே இருக்கிறனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால நானும் சபரி ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் பொங்கல் வச்சாச்சு. இது அக்கா வீட்டில் நெய் கொடுத்துட்ருந்தேன். அக்கா வீட்டில் செஞ்ச நெய்ன்னு சொல்லிட்டு டப்பாவில் கொடுத்துருந்தாங்க. அதே இருந்துச்சு. அப்புறம் அதே நாளே பொங்கல் வச்சுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு இன்றைக்கி டேவும் முடிச்சாச்சு. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. அது இல்லாத தேவுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு நிறையா ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். சரி அவனுக்கு கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாத நல்லா தான் இருக்கான். இருந்தாலும் சரி ஓகே, அவனை ரொம்ப வந்து டயர்டாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் அவனை ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படிலாம் பண்ணல. ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்தோம், அவ்வளோதான். மற்றது எதுவுமே பண்ணல பொங்கலுக்கு. இப்போ கரும்பு வாங்கிட்டு வந்தாங்க. கரும்பு வாங்கிட்டு வந்து மித்திரனும் சாப்பிட்டோம், எல்லாருமே சாப்பிட்டோம். இந்த டே இன்றைக்கி எவ்வளோ தான் முடிஞ்சுது.